பிரியமானவர்களே, ஒரு அவசர ஜெப அழைப்பாகவும் சில முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோவில் நான் பேச ஆசைப்பட்றேன். நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்க முடியும். நேற்றைய தினத்தில் மணிப்பூர் மாநிலத்தில் பிஜேபி அரசாளுகிற மணிப்பூர் மாநிலத்தில் 3 கிறிஸ்தவ போதகர்கள் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. மணிப்பூர் மாகாணத்தில் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் அவங்க இறைப்பணியை செய்துவிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிவிட்டு காரில் கடந்து போகிறாங்க. போகிற வழியிலேயே ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா அவர்களை இடைமறித்து துப்பாக்கி முனையில் அவர்களை பிடிச்சு 3 பேரையும் கொடூரமான முறையிலே ஒரு கும்பல் கொலை செய்கிறது. அந்த வாகனத்தை இயக்கி வந்த அந்த ஓட்டுநரையும் கூட சுற்று கொன்றுவிட்டு அந்த கும்பல் தப்பிக்குது. ஒரு சிலர் குற்றுயிராக காயம்பட்டும் கிடக்கிற விஷயத்தை நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்க முடியும். இப்போ இந்த மணிப்பூர் மாகாணத்தில் என்னதான் பிரச்சனை, அங்கே ஏன் தொடர்ந்து இப்படிப்பட்ட கலவரங்கள், உயிர் சேதங்கள், இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்குது அப்படின்னு சிலர் தெரிஞ்சிருப்பீங்க, ஒரு சிலர் தெரியாமல் இருப்பீங்க. நான் சுருக்கமாக என்ன அங்கே சம்பவம் நடக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்திடுறேன். இவ்வளோ விஷயங்களுக்கும் என்ன காரணம், மூல காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பரவலாக புரிஞ்சுக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் உங்களுக்கு இது ஒரு உதவியாக இருக்கும். நல்லா கவனிங்க. மணிப்பூர் மாகாணத்தில் 2 முக்கியமான இனக்குழு மக்கள் வசிக்கிறாங்க. ஒருத்தர் குக்கி இன மக்கள். இவங்க மலைப்பகுதியில் கொஞ்சம் மேடான பகுதியில் வாசம் செய்கிறவங்க. இவங்க பெரும்பான்மையான மக்கள் யாருன்னா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவ ஜனங்கள். இவங்களுக்கு எஸ்டி தகுதி கொடுக்கப்பட்டு இவங்க பிள்ளைகளுடைய படிப்போ இவங்களுக்குரிய உரிமைகள் பாதுகாக்கப்படவோ அரசு உதவி இவங்க பெறுறாங்க. இப்போ இவங்களுக்கு கீழே தாழ்வு பகுதியில் வாசம் செய்கிறவங்க யாருன்னா மைத்தி இன ஜனங்கள் அப்படின்னு ஒரு குரூப் அங்கே வாசம் செய்கிறாங்க. இவங்க தங்களை மேலே இருக்கிற குக்கி ஜனங்களை விட உயர்வானவர்கள் என்று கருதக்கூடியவர்கள். இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் மற்ற பகுதிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாதிய பாகுபாடு, உன்னை விட நான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இந்த மைத்தி இன ஜனங்கள் மேலே இருக்கிற குக்கி இன ஜனங்களை விட நாங்கள் கொஞ்சம் உயர்வானவங்க அப்படின்னு நினைத்து கொள்கிற ஜனங்கள். இந்த ஜனங்கள் ஏற்கனவே நல்ல முன்னேற்றம் அடைந்த ஜனங்களாக, கல்வி பெற்ற ஜனங்களாக இருக்கிறவங்க. நிறைய இங்கே அரசியல்வாதிகள் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நல்ல வளர்ச்சி பெற்ற ஒரு சமூகமாகவே இருக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மக்களுடைய அந்த எஸ்டி தகுதியை நாமும் பெறணும், அரசு உதவிகள் எங்களுக்கும் வேணும், ஏன்னா எங்களையும் சிலர் கஷ்டப்படுற ஜனங்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க அப்படின்னு இவர்களுடைய அந்த அரசு உதவித்தொகையை தாங்களும் பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு என்ன செய்கிறாங்கன்னா தொடர்ந்து கோரிக்கைகளை இந்த மைத்தி இன ஜனங்கள் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. சரி, எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுங்கிறது அவங்க சூழ்நிலை, அவங்க அதை கேட்குறதுங்கிறது எல்லாருக்கும் உரிமை இருக்குது, கேட்கலாம், இதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் இந்த குக்கி இன ஜனங்கள் இதில் இருக்கிற பாதிப்பை உணர்ந்து, ஒருவேளை இவங்களுக்கும் அந்த எஸ்டி கோட்டா அந்த தகுதி கிடைச்சிச்சுன்னா தாங்கள் எவ்விதமாக பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிறத இவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. எங்கள் பிள்ளைகளுடைய கல்வி இதில் பாதிக்கப்படும், ஏன்னா எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உரிமைகளில் இவங்களுக்கும் பங்கு கொடுக்க வேண்டியது வரும்போது எங்கள் பிள்ளைகள் பொதுவாக அவங்களுடைய என்ன செய்யும் அந்த கல்விகள் பாதிக்கப்படும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முக்கியமாக இவங்கள் நிலங்களை இவர்கள் அபகரிக்க அது வழிவகுக்கிறோம் அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா இவங்க மலைக்கு மேலே வாசம் செய்கிறவங்க எஸ்டி இன மக்கள். எஸ்டி இன மக்கள் தாண்டி வேறு மக்கள் இவர்களுடைய நிலத்தை வாங்கக்கூடாது என்று அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டு இவருடைய நிலப்பகுதியை பாதுகாக்கும்படி அப்படி வச்சிருக்குது. இப்போ ஒட்டுமொத்தமாக இவங்களுக்கும் எஸ்டி கோட்டா கிடைக்கும் அப்படிங்கும்போது இவர்கள் என்ன செய்வாங்க, மேலே இருக்கிற நிலங்களை எல்லாம் வாங்கி போட்டு இவர்களுடைய வாழ்வாதாரத்தை குறுக்க முடியும், எங்களை இடத்தை குறுக்கி ஒடுக்கிடுவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஜனங்களாக அங்கு சில பிரச்சனைகள் இருக்குது, பூசல்கள் இருக்குது. அப்போ நிச்சயமாக இவர்கள் இதை செய்வார்கள் என்று கருதி குக்கி இன மக்கள் தங்களுடைய ஆபத்தை உணர்ந்து இந்த மைத்தி இன மக்களுக்கு எஸ்டி தகுதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு இவங்க கோரிக்கையை முன்வைக்கிறாங்க, போராடுறாங்க. இதை தொடர்ந்து 2023 இந்த குக்கி இன மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா பேரணி என்ன செய்கிறாங்க, எடுத்து நடத்துகிறாங்க. அதாவது இவங்களுக்கு இந்த எஸ்டி தகுதி கொடுக்கக்கூடாது, இதனால எங்களுடைய வாழ்வாதாரம் எப்படியெல்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறத அரசுக்கு தெரியப்படுத்துவனமாக இவங்களும் ஒரு பேரணி எடுத்து வைக்கிறாங்க. இந்த பேரணி நடந்து கொண்டிருக்கும் போது இந்த மைத்தி இன மக்களில் ஒரு கும்பல், நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே எல்லாரும் குற்றவாளிகள் இல்லை, ஆனால் அந்த கூட்டத்தில் கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, குற்றம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் மெயினாக இதில் ஒரு அவலக்கேடு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குற்றம் செய்கிற மக்களை அவர்களே தட்டி கேட்டால் நல்லாயிருக்கும். இப்போ மைத்தின மக்களில் ஒரு சில கும்பல் எழும்பி என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி தீவிரவாத போக்க கையாளுறாங்க, அந்த மக்களை அடிக்க அவங்க யோசிக்கிறாங்க, அந்த இன மக்களை தாக்க முயற்சிக்கிறாங்க. இவங்க நடந்து கொள்ளுகிற விஷயங்கள் ஒரு மனித மாண்போடு கூட அல்ல, மனித நேயம் அவர்களுக்குள்ள இல்லை அப்படின்னா இவர்களே என்ன செஞ்சிடணும்னா அதை தட்டி கேட்க ஆரம்பிச்சிடணும். இப்போ தமிழகத்தில் அந்த மாண்பு இருக்குது.
இப்போ மற்ற மக்கள், இப்போ இந்து சகோதரர்கள் இருக்க மக்கள்னா, இந்து சகோதரர்களே ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா அந்த மத வெறி கொண்டு மற்றவர்களை என்ன செய்வாங்கன்னா துன்புறுத்தக்கூடிய ஒரு சிந்தனை இருக்கும்போது இவர்களே அவர்களை தட்டி கேட்குறாங்க. இல்லை இல்லை நீங்கள் செய்கிறது தவறு அப்படின்னு அந்த அறத்தன்மையோடு கூட தவறுகளை தங்கள் மக்கள் செய்தாலும் கூட தட்டி கேட்பாங்க. இப்போ நாமும் அப்படி தான் இருக்கிறோம். கிறிஸ்தவர்களுக்குள்ள சில தவறு செய்யும்போது நாம் என்ன செய்கிறோம், அதை விமர்சிக்கிறோம், தட்டி கேட்கிறோம். இதுதான் அங்கே வேணும். ஆனால் அந்த மக்கள்கிட்ட அங்கே அது இல்லை. ஒரு சில கும்பல் அப்படி எடுத்து செய்யும்போது இவங்க கப்சிப்புன்னு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? நம்ம சாதிக்காரன் நமக்காக போராடுறான், ஒருவேளை நாம் போய் அந்த பிரச்சனையில் பங்கெடுக்காட்டியும் நாம் பேசாமல் இருப்போம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது பார்த்தீங்களா? அந்த மனநிலைமை தான் மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும். அதுதான் அங்கே வேலை செஞ்சுருக்குது. இப்போ இந்த மக்கள் பேரணி நடத்திக்கிட்டு இருக்கிற குக்கி இன ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே ஒரு கலவரத்தை செய்யும்படியாக அங்கே போய் அடிதடி நடத்துகிறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க, தாக்குறாங்க. அங்கே பெரிய ஒரு போராட்டம் வெடிக்குது. இப்போ ஃபஸ்ட்டு யார் தாக்குனது? மைத்தி இன மக்கள் தான் குக்கி இன மக்களை, அதாவது இது எஸ்டி இன மக்களை, கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டு அந்த மக்களை போய் ஃபஸ்ட்டு இவங்க தான் தாக்குறாங்க. இந்த கலவரத்தை தொடர்ந்து என்ன நடக்குது? இந்திய தேசமே தலைகுனிந்த ஒரு காரியம். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் அந்த கருணை உள்ள நெஞ்சமெல்லாம் கண்ணீர் வெடிச்சிருக்கும் அந்த விஷயத்தை பார்த்தா. குக்கி இன மக்களில் இருந்த ஒரு பெண்மணி, ஒரு சின்ன பொண்ணு, அந்த பொண்ணை என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இங்கே இருக்கிற அந்த குரூப்பு, அந்த கொடுமையான எண்ணம் உள்ள குரூப்பு, மிருக குணம் உள்ள குரூப் என்ன செய்யுதுன்னா, அந்த பெண்ணை பிடிச்சு முழுவதுமாக அந்த பெண்ணை நிர்வாணமாக்கி வழியிலேயே பாலியல் ரீதியாக சீண்டல் செய்து வர்றவன் போகிறவெல்லாம் அந்த பெண்ணை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி உடல் ரீதியாக காரியங்களை செஞ்சு என்ன செய்யுதுன்னா அடித்து துன்புறுத்தி எடுத்துகிட்டு வருது. அதை வீடியோவும் ஷூட் பண்ணுது. இதையெல்லாம் பார்த்து நம்மலாம் பதபதச்சு போனோம். நம்மெல்லாம் அதுக்காண்டி பல நாட்கள் ஜெபிச்சிருப்போம். ஏன், இங்கே இருக்கிற எல்லா சமூக ஊடகங்களுமே அதை கண்டித்து மனிதநேயத்தோடு எச்சரிந்திருந்தது. நம்ம எல்லாம் பார்த்தோம். இந்த அவலமும் நடந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ என்ன நடக்குதுன்னா, அதே மைத்தி இன மக்கள் குக்கி இன மக்களிலே இருக்கிற 3 கிறிஸ்தவ போதகர்களை கொடூரமான முறையில் சுட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ நடக்கிற பிரச்சனை புரியும். ஆனால் ஒட்டுமொத்தமாக சில மீடியாக்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, அங்கே கலவரம் நடக்குதுங்க, 2 இனக்கள் மத்தியில் கலவரம் நடக்குது. ஒரு சிலர் விவரமே புரியாமல் பல காரியங்களை என்ன செஞ்சா பேசிட்டு வர்றாங்க. இதுதான் அடிப்படை காரணம் இருக்கிற பிரச்சனை. ஆனால் அவங்களுக்கு வெகுவாக அங்கே பாதிக்கப்படுகிற ஜனங்கள் யார் என்று கேட்டால் இந்த குக்கி இன கிறிஸ்தவர்கள் தான் அங்கே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இங்கேருந்தும் மைத்தின மக்களுக்கும் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்கிறது. ஏன்னா எவ்வளோதான் இவங்க அடியை தாங்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்குள்ளேயும் சில வீரமிக்க ஆண்கள், நாங்களும் அதை காமிக்கிறோம் அப்படி இப்படின்னு இருப்பாங்க பார்த்தீங்களா. தங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கணும், தங்கள் உடைமைகளை பாதுகாக்கணும் போது சிலர் என்ன செய்ய தற்காப்புக்காக சில விஷயங்களை செய்வாங்க பார்த்தீங்களா. அதுபோல் இவர்களிடத்திலும் சிலர் எழும்பி இவர்களை, அதாவது மைத்தி இனக்குழுக்களை பார்த்தா அடிக்கிறது, காயப்படுத்துறது, இந்த கலவரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 2 தரப்புக்கிட்டுமே ஆங்காங்கே மோதல் உருவாகிவிட்டது. இப்போ 2 பக்கத்துமே மோதல்கள் இருக்கிறது, 2 பக்கத்துமே ஆயுதங்களை எடுக்கிற நபர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள், முதலாக தாக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த குக்கி இன கிறிஸ்தவர்கள் தான் வெகுவாக தாக்கப்பட்டிருக்காங்க. இவர்கள்ட்ட தான் அதிகமான பேர் மரிச்சிருக்கிறாங்க. இவர்களுடைய உடைமைகள் தான் வெகுவாதியாக அழிக்கப்பட்டிருக்கிறது. இவங்க தான் இன்னைக்கு நிலையான ஒரு வீடு இல்லாமல், மகிழ்ச்சிகரமான ஒரு குடும்ப வாழ்வு இல்லாமல் இன்னைக்கு அந்த இடத்துல சிதறி போய் கிடக்கிற ஒரு சூழ்நிலையை நம்மளால் பார்க்க முடியுது. ஆக இந்த பிரச்சனையை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சிருப்பீங்க. அங்கே இருக்கிற பிஜேபி அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த ஜனங்களுக்கு ஏதாவது சமாதானத்தை கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணிச்சான்னு கேட்டால் இல்லை. ஆரம்பத்திலேயே இந்த கலவரம் நடந்தப்ப ரொம்ப தாமதமாக, ரொம்ப ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா அதை கையாண்டிச்சு. கொஞ்சம் தீவிரமாக இதை கொஞ்சம் அடக்கி இதெல்லாம் சரி பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா தாராளமாக அதை செஞ்சுருக்க முடியும். ஆனால் இவங்க எப்போவுமே இந்த அரசாங்கத்தை பற்றி உங்களுக்கே தெரியும், இந்த மத வெறுப்பு அரசியலை எப்போ செய்கிறோமோ அப்போ எல்லாம் இப்படி தான் தேசம் நாசமாக போகும். அதான் சொல்கிறோம், எல்லா இடங்கள்லையும் நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. நாம் ஒரு தெய்வத்தை விரும்பி வழிபடுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அந்த தெய்வத்தை பற்றி மற்றவர்களுக்கு சொல்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. யாரையும் கட்டாயப்படுத்துறது தான் தப்பு. ஆனால் பெரும்பான்மையான மக்கள் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் என்று இருக்கிறபடினால அந்த பெரும்பான்மையான ஓட்டை பெற்று நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு என்ன செய்கிறாங்கன்னா மத வெறுப்பு அரசியலை இங்கே செய்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையாக இருக்கிற அந்த மக்களை, அது ஜாதியாக இருந்தாலும் மதமாக இருந்தாலும், பெரும்பான்மையான இருக்கிற மக்களுக்கும் அவங்களுக்கும் அந்த சண்டையை, கலவரத்தை உண்டு பண்ணி அதில் ஒரு குளிர் காய்ந்து அதை ஓட்டாக மாற்றி அதன் நிமித்தமாக ஒரு அரசியல் செய்கிற அந்த அரசியல். ஏன்னா பெரும்பான்மையான ஜனங்கள் அங்கே யார் இருக்குதா? மைத்தின ஜனங்கள். அப்போ அவங்க ஓட்டு போட்டாலே நம்மளால் ஜெயிக்க முடியுங்கிறப்ப அவங்களுக்கும் கொஞ்சம் லாயலாக நடப்போம் அப்படிங்கிற பார்வையோடு பாஜக அரசு அங்கே செயல்படுகிறது என்பதை நம்மளால் பார்க்கும்போதே தெரியுது.
இதை நான் சும்மா சொல்லலைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே ஆயுதம். துப்பாக்கியெல்லாம் எப்படி வந்துச்சு? ஒரு தேசத்தை கடந்து, ஒரு நாட்டினுடைய ஆளுமையை கடந்து துப்பாக்கி கலாச்சாரம் வெகுவாக எல்லார் கையிலையும் இப்போ அங்கே துப்பாக்கி இருக்குது. இவ்வளோ பெரிய கலவரம். 3 பாஸ்டர்கள் அங்கே துப்பாக்கி முனையில் கொலை செஞ்சுருக்கிறாங்க. பல பேரை சுட்டு கொள்கிறாங்க, ஆயுதங்களால் மிரட்டுறாங்க, வீடுகள் சூறையாடப்படுறது, தேவாலயங்கள் அங்கே இடிக்கப்படுகிறது. இவ்வளோ பெரிய கலவரங்கள் நடக்குது. அப்படிங்கிறப்ப அவங்க கையில் எப்படி ஆயுதங்கள் போணுச்சு யோசிச்சு பாருங்கள். அப்போ ஆயுதங்களை கட்டுப்படுத்த வெகுஜன மக்களுக்கு அது போய் சேராமல் இருக்க இவங்க எந்த நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியலை. கேட்டால் எடுத்தோம், ஆனால் செய்ய முடியல. இது ஒரு பேச்சா? இப்போ ஆரம்பத்திலேயே இந்த கலவரம் நடக்காதபடி தடுக்கவும் என்ன செய்யலை, அவங்க பெருசாக முயற்சி செய்து தடுக்கலை, அதுலேயும் கோட்டை விட்டுட்டாங்க. அடுத்து துப்பாக்கி ஃபுல்லாக உள்ளே பூந்துருக்குது, அதை தடுக்கவும் இவங்களால் முடியல. அப்புறம் என்ன ஆச்சு, இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. பேசாமல் எங்கள் நாட்டை எங்களால் பாதுகாக்க முடியல, சமாதானமாக வச்சுக்க முடியலன்னு கலைச்சிட்டு போயிட வேண்டியதானே. சும்மா ஆளுமை மட்டும் வேணும், ஆனால் மக்களை நாங்கள் சரியாக பார்க்க மாட்டோம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்றது தெரியல. அதனால் தயவு செய்து இந்த மாதிரி மத அரசியலை கைவிடணும், ஜாதி அரசியலை கைவிடணும். இந்த ஜாதியும் மதமும் என்றைக்குமே நம்மளை அழிச்சிடும். சகோதரத்துவமாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற வெறுப்பை விதைச்சி என்ன செய்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு அரசியல் போக்க சில கட்சிகள் செயல்படுகிறது. அந்த மாதிரி கட்சிகள்லாம் மக்கள் இனங்கண்டு கொண்டு அழித்தால்தான், அந்த மாதிரி கட்சிகளை புறம் தள்ளினால்தான் இந்த மாதிரி கலவரங்கள் ஏற்படாது. ஓரளவுக்கு தமிழகத்தில் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கிறாங்க, அந்த வெளிச்சம் கொஞ்சம் இருக்குது, அந்த சக மனிதர்களை நேசிக்கிற அந்த பண்பு இருக்கிறனால தான் தமிழகம் கொஞ்சம் தப்பிச்சு வருது. ஆனால் பல இடங்களில் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த குறிப்பிட்ட கட்சி செய்து தங்களுக்கு சாதகமாக இது பயன்படுத்திக்கிட்டே வருது. ஆக இதுக்காகவும் நம்ம மெயினாக ஜெபிக்கணும். இப்படி ஜாதியை வைத்தோ மதத்தை வச்சோ மக்களுக்குள்ள பிளவை உண்டு பண்ணி அரசியல் ஆதாயம் தேடுகிற மனிதர்கள் என்ன செய்யணும்னா மனம் திரும்பணும். அதுக்காகவும் நம்ம ஊக்கமாக ஜெபிச்சுக்கலாம். நம்மளால் என்ன செய்ய முடியும், இங்கே உட்காந்துட்டு கண்ணீர் வெடித்து ஜெபிக்க முடியும். இது போல விஷயங்கள் நடக்காதபடி இறைவனுடைய அன்பை நம்ம பார்க்குற மக்கள்கிட்ட சொல்லி உண்மையான அந்த மனித நேயத்தையும் அன்பையும் கருணையும் என்னன்னு புரிய வச்சு காண்பித்து சிலரையாவது நம்ம நல்வழிப்படுத்த முடியும். அதைத்தான் செய்ய முடிகிற சூழ்நிலையாக இருக்குது. அதுதான் கிறிஸ்துவும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆக 2 தரப்புட்டையும் இந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒரு தரப்பு இன்னொரு தரப்பை அதிகமாக பாதிப்புக்குள்ளாக்கியிருந்தாலும் நாம் பொதுவாக அந்த இடத்துல சமாதானம் நிலவணும், அங்கே இருக்கிற பிரச்சனைகள் நீங்கணும். இந்த ஆயுத கலாச்சாரத்தையும் ஒருவரை ஒருவர் அடித்து கொலை செய்கிற இந்த வெறி பிடிச்ச எண்ணங்களை விட்டும் அங்கே இருக்கிற மக்கள் விட்டு மனம் திரும்பி ஒருவரை ஒருவர் அன்போடும் கருணையோடும் பார்க்கத்தக்கதான அந்த இருதயத்தை அவர்களுக்கு இறைவன் கொடுக்கணும். அங்கு இதையெல்லாம் கட்டுக்கோப்பில் கொண்டு வரும்படியான ஆற்றலை அங்கு இருக்கிற மக்களுக்கு, அதிகாரத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் தரணும். இதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா மனிதநேய உரிமை கழகம் வெகுவாக அங்கே போராடிட்டு இருக்கிறாங்க. தன்னார்வ தொண்டர்கள் அதிகமாக அங்கே செயல்பட்டு கொண்டு அங்கே எப்படியாவது சமாதானத்தை கொண்டு வர முடியாதா என்று செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் எல்லாருடைய பிரயாசத்தையும் இறைவன் ஆசீர்வதிக்கணும். அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வரணும். அங்கு துன்பத்தை கண்ட மக்கள் அதற்கு ஈடான மகிழ்ச்சியான சமாதானமுள்ள ஒரு நாட்களை அவர்கள் காணும்படியான இரக்கத்தை ஆண்டவர் கொடுக்கணும். அதற்காக உருக்கமாக நம்ம எல்லாரும் ஜெபிச்சுக்கிறலாம். இங்கே மதம் அப்படிங்கிறது ஒரு மனிதனை ஒழுக்கப்படுத்தணுமே ஒழிய, அவனை நெறிப்படுத்தணுமே ஒழிய, அவனை அன்புள்ளவனாக மாற்றணுமே ஒழிய மத வெறியாக உருவாகுது அப்படின்னா நீங்கள் பின்பற்றுகிற மதம் அது சரியான ஒரு நல்ல ஒரு மார்க்கமாக இருக்கவே முடியாது. எந்த ஒரு மார்க்கம் உங்களை வெறி கொள்ள வைக்கிது, உங்களை தீவிரவாதியாக மாற்றுது, சக மனுஷனை நேசிக்க விடலை அப்படின்னாலே நிச்சயமாக அது உண்மையான கடவுள் மார்க்கமாக இருக்க முடியாது. அதான் நம்ம இந்த வேளையில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இப்போ அந்த ஜனங்களுக்காக நம்ம ஊக்கமாக ஜெபிச்சு கொள்வோம். அந்த போதர்களை இழந்த சபைகள், தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், கண்ணீரோடு கூட இருக்கிற அந்த குடும்பங்கள் தேவனால் ஆறுதல் படுத்தப்படவும், நிலைவரமான சமாதானத்தை அந்த பகுதியில் கர்த்தர் கொடுக்கவும் ஊக்கமாக தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஜெபித்து கொள்வோம். அங்கே வாழ்கிற மக்களுக்குள்ள நிலையான சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடணும். அங்கே இருக்கிற மூர்க்க வெறி கொண்ட மக்கள் எல்லாம் மனம் திரும்பணும்,
தங்களுடைய பாதகத்தையும் பாவத்தையும் விட்டுவிட்டு சக மனிதர்களை நேசிக்கக்கூடிய பண்பு அவர்களுக்குள்ளே உண்டாகணும். அவர்கள் வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற இருள் நீங்கி வெளிச்சம் அவர்களுக்குள்ளே உதிக்கப்படணும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கிடைக்கணும். அவங்களுக்கான உரிமைகள் அங்கே காக்கப்படணும். அவங்க எதற்காக போராடினார்களோ அந்த நன்மைகள் அவர்களுக்கு கிடைக்கணும். அதையும் தட்டி படிச்சுட்டு போகக்கூடிய சூழ்நிலை அங்கே ஏற்பட்டுறக்கூடாது. ஸோ இதையெல்லாம் ஆண்டவர் அந்த மக்களுக்கு கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்து கொள்வோம். இந்த தேசத்தினுடைய இருள் விலகும்படியாக நாமும் ஊக்கமாக செயல்படுவோம். கர்த்தர் அந்த பகுதியில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிக்கட்டும்.